ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபுல்லா காலி காய். சமைச்சேன். சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். மணி 10 மணிக்கு தான் கடையே சாத்தினேன். மணி இப்போ 10:30 போகுது. ஸோ இன்னும் வந்து துணி துவைக்க போடணும், கடை துணியெல்லாம். குழம்பு மட்டும் இருக்கு, தோசைக்கு எது ஊற்றிக்கலாம். துணி துவைக்க போட்டு பூ கட்டணும். பூ கட்டிட்டு நம்ம தலையெழுத்து, நம்ம எத்தனை மணிக்கு தூங்கினா என்ன, எப்படி போனா என்ன, அவங்கவுங்களுக்கு அவங்களோட விருப்பங்கள். ஸோ நம்ம கை நம்மளோட இது மட்டும்தான் என்றைக்குமே நம்மளுக்கு சேரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மித்தவங்களாம் நம்மளோட இதுக்கு நிற்க வைக்கணும் அப்படின்னு நினச்சா நிற்காது. சரிங்களா? நான் நல்லா எனக்கு உண்மையாக சொல்கிறேங்க, எதெல்லாம் நம்புறேனோ அது எல்லாமே பொய், ஏமாத்து, இதுதான். சரிங்களா? ஆனால் கஸ்டமர் மட்டும்தான் என்னோடய லைஃபே. சரிங்களா? லைஃப்பில் வந்து எல்லாமே பொய் தான். காலையில் எந்திரிக்கிறேன், எதுக்காக எவ்வளோ தூரம் வேலை செய்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆனால் என்னைய பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை. நீங்களாச்சும் கவலைப்படுறீங்களான்னு சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னா, கொஞ்சம் மனசு சரியில்லை, வேறு ஒன்றும் இல்லை. இப்பயும் வேலை நிறைய இருக்குது. நம்மளுக்கு ரெஸ்டெல்லாம் கிடையாது. உடம்பு சரினாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்மளோட மனசோ எதுவுமே யாருமே கவலைப்படுறதில்ல. கஸ்டமர் என் மேலே வச்சிருக்கிறது கூட யாருக்கும் என் மேலே அக்கறை இல்லை. ஆனால் நான் எல்லாத்து மேலேயும் ஒரு முட்டாள்தனமாக ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். பார்த்தீங்களா? அது மட்டும்தான் நான் செய்கிற ஒரே ஒரு தப்பு. யார் மேலேயும் நீங்களும் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்மளை யார் தேடி வர்றாங்களோ அவங்கள மட்டும் நம்புங்க. சரிங்களா? ஆனால் தேவையில்லாமல் ஒருத்தரை நம்ம நம்பி அவங்க பண்ணுற இதெல்லாம் நம்மளால உண்மையாக சொல்லணுங்க. உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட 4 நாளாக இருக்கேன். இவ்வளோ வேலை செஞ்சு இது பண்ணி அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, ஓகே. யாருக்கும் நன்றிங்கிறது ஒரு சின்ன இது கூட கிடையாது. நம்ம மட்டும் தான் முட்டாள்தனமாக பாசம் வைக்கிறோம். அதை கடவுள் பார்த்துக்குவார். சரிங்களா? நம்ம வந்து தேவையில்லாமல் எது சொல்ல வேணாம். நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். மணி 11 ஆக போகுது. குட்டிக்காரனும் போட்டாலும் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். யாரும் வந்து ஏற்றுக்க போகிறதில்ல. நம்மளோட சந்தோஷத்தை கூட யாருமே பகிர்ந்துக்க மாட்டாங்க, துக்கத்தையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு நம்மளே தான் ராஜா. சரிங்களா? கடையில் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் வேலை இருக்குது கைஸ். இன்னும் துணி மடிக்கணும். சரிங்களா? என்னோட சோகத்தை உங்கள்கிட்ட சொல்லி இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல. நானாக அமைச்சுக்கிட்டது எல்லாமே. அதனால் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம பிடிச்ச ஒரு பொருளுக்காக நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இது பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம மதிக்கவும் மாட்டோம், இது பண்ணவும் மாட்டோம். லைஃப்பில் எல்லாமே அப்படித்தான். நான் கடந்து வந்த பாதை எல்லாமே என் மேலே மரியாதை வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து இழந்துட்டேன். சரிங்களா? என் சொந்தம், என் பந்தம், என் குடும்பத்தை எல்லாத்தையுமே இன்னைக்கு நினச்சேன்னா இன்னைக்கு அப்படியே எனக்கு ரத்த கண்ணீர் மட்டும்தான் வருது. ஏன் இந்த 10 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் போச்சு. வெள்ளிக்கிழமை அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். எல்லாரும் சொல்கிறாங்க, கயு நீங்கள் எவ்வளோ உங்களை பார்த்து தான் நல்லா இதாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் எவ்வளோ சிரமப்படுறேன்னு யாருக்குமே தெரியாது. போய் துணி போடணுங்க. சரி, ஓகே. நானும் போயிட்டு தோசைக்கு இது ஊற்றணும், துணி மடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. பூ வேற கட்டணும் சாமிக்கு. மணி 11 ஆக போகுது. சரி, ஓகே. எல்லாரும் பாய், குட் நைட், தூங்குங்க, பாய்.